அஸ்ஸலாமு அலைக்கும். இறைவன் நமக்கு எண்ணற்ற அருட்கொடைகளை வழங்கியிருக்கான். அவன் நமக்கு வழங்கியிருக்கின்ற அருட்கொடைகளிலேயே இஸ்லாம் என்பது உன்னதமான ஒரு அருட்கொடை. நாமெல்லாம் இன்னைக்கு இறையருளின் காரணத்தினால தான் முஸ்லீம்களாக இருக்கின்றோம். இல்லை அப்படின்னா நாம் ஏதேனும் ஒரு கல்லை வணங்கி கொண்டிருப்பவர்களாகவோ அல்லது பல கடவுள் கொள்கை கொண்டவர்களாகவோ இருந்திருப்போம். நரக நெருப்பிலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடிய இஸ்லாம் என்னும் பொக்கிஷம் ஒரு நிகரற்ற அருட்கொடை தான். இஸ்லாத்திற்கு பிறகு நமக்கெல்லாம் அருட்கொடையாக இறைவன் தந்திருக்கக்கூடியதாக நாவை குறிப்பிடலாம். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறும்போது அவனுக்கு 2 கண்களையும் நாவையும் 2 உதடுகளையும் நாம் அமைக்கவில்லையா என்று கேட்கிறான். இறைவன் நமக்கு அளித்த அருட்கொடைகளையும் சரியான முறையில் பேண வேண்டும். அவ்வாறு பேணுவதே நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய முறையாகும். ஒருவர் ஒரு அழகான பொருளை நமக்கு பரிசாக தருகிறார். அதை நாம் பயன்படுத்த வேண்டிய முறையில் பயன்படுத்தினால்தான் அவர் நமக்கு அன்பளிப்பதற்கு தந்ததற்கு ஒரு அர்த்தமாக இருக்கும். அதையே நாம் ஒரு பாவ காரியத்திற்கு பயன்படுத்தினோம் அப்படின்னா இறைவனிடத்தில் இதற்கு நாம் பதில் சொல்லியே ஆக வேண்டும். அதுபோலவே இறைவன் நமக்கு தந்திருக்கின்ற இந்த நாவை நாம் நன்மையான காரியங்களுக்காகவே பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தீமையான காரியங்களை விட்டும் நமது நாவை நாம் பாதுகாக்க வேண்டும். அப்போதுதான் இறைவனின் கடும் விசாரணையிலிருந்தும் தண்டனையிலிருந்தும் நம்மை நாம் காப்பாற்றி கொள்ள முடியும். உமக்கு அறிவில்லாததை நீ பின்பற்றாதே. செவி, பார்வை மற்றும் உள்ளம் ஆகிய அனைத்துமே விசாரிக்கப்படுபவை என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் 17வது அத்தியாயத்தில் 36வது வசனத்தில் சொல்லி காட்டுறான். நம்முடைய நாக்கிற்கும் விசாரணை உண்டு என்பதை இந்த வசனம் சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நமக்கு தெரிவிக்கிறது. எனவேதான் நாம் நம்முடைய நாவை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், பாதுகாக்க தவறினால் நம்முடைய மறுமை நிலை என்னாகும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். மக்களை சொர்க்கத்தில் நுழைத்திருப்பவற்றில் அதிகமானது எது என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது. அதற்கு நபி அவர்கள் சொன்னார்கள், இறை அச்சமும் நற்பண்பும் என்று கூறினார்கள். பிறகு மக்களை நரகில் நுழைத்திருப்பவற்றில் அதிகமானது எது என்று கேட்கப்பட்டது. அதற்கு வாய், நாவு மற்றும் மறை உறுப்பு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது திருமீதில் 1927வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களை, நாம் நம்முடைய நாவை நேரான வழியில் பயன்படுத்தி அதனால் ஏற்படக்கூடிய தீங்கிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.